ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காளான் பிரியாணி ஒரு வித்தியாசமான முறையில் எப்படி செய்யலான்ட்டு தான். பொதுவாக காளான் பிரியாணி ஒரே மாதிரி செய்வோம். அது காளான் மசாலாவே பிடிச்சிருக்காது. நீங்கள் எந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், பிரியாணி அப்படி சூப்பராக இருக்கும். சாதாரண இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, ஒரு வெங்காயமும் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்குங்க. இது லேசாக வதக்கி இது நாம் அரைக்க போகிறோம். அரைச்சி செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்குது. இதோட 2 பச்சை மிளகாவும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். அதை எடுத்து தனியாக வச்சுக்குங்க. இது தனியாக நம்ம சூடாறினதும் அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த காளான் வாங்கி வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறது அதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கும் போது அந்த கலர் நல்லா பிடிச்சி மசாலாலாம் அதில் இருக்கும். நான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக அப்படியே நம்ம வதக்கி செய்யும்போது பிரியாணியில் காளான் மசாலாவே இருக்காது, சலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி கோத்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் பிடிச்சி டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். வித்தியாசமாகவும் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்துட்டு போடும்போது நல்லா கலரும் அதில் பிடிச்சிருக்கும், டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கறி மசாலா, காஷ்மீர் சில்லி மசாலா இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு கரம் மசாலா, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு ஸ்டார் பட்டை, ஒரு மராத்தி முக்கு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுமே ஒரே ஒரு வெங்காயம், சின்னதாக இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் கொஞ்சம் அரைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது நீங்கள் எதுவுமே அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும். இப்போ 2 தக்காளி, ரெண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தொக்கு மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வதக்கிங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா மசாலா அதிகமாக தேவைப்படாது. இப்போது கொஞ்சம் புதினா, கொஞ்சமாக மல்லித்தழை கம்மியாக போட்டிங்கனாலே போதும். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், புதினா, மல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது வதக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் அரைச்சிக்கங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும், இல்லைன்னா கலர் மாறும். இப்போ வதக்கி வச்சுருக்கிற அந்த காளானை இதில் போட்டுடலாம். கலராக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். காளான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இத்தனைக்கு பிரியாணி அரிசியில் செஞ்சால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போது 1க்கு 2 கப் தண்ணி, சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால 1க்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இந்த நல்லா கொதிக்கணும். கொதித்த வாட்டி நம்ம அரிசி போட்டு 3 விசில் இல்லைன்னா 2 விசில், அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 விசிலில் வந்துடும். இப்போ உப்பு சரி பார்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் இல்லைன்னா 3 விசில், நான் எங்கள் வீட்டில் 3 விசில் வச்சேன். 3 விசில் போனதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பிரியாணி பாருங்கள், அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உதிரியாக இருந்தது, கலரும் அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய்.